கேரள டாக்டர் சொன்ன கேரளாவில் வைரலாக போய்கிட்டு இருக்க ஒரு வருஷத்துக்கு முடி கருப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. கேரள டாக்டர் ஒரு 70 வயசு பாட்டிக்கு இந்த ஹேர் டையை அப்ளை பண்ணி ரிசல்ட்டு காமிச்சிருக்காருங்க. செம்மையா இந்த ஹென்னா ஹேர் டை ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு முடி கருப்பாகவே இருக்குதாங்க ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருளுங்க. இதுதான் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருப்பாக்கி அந்த கருமையை ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அந்த கேரள டாக்டர் சொன்ன பூ பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ தாங்க. இந்த ஆவாரம் பூ நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்து ஹேர் க்ரோத்தையும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்குதுங்க. 70 வயசுலையும் 80 வயசுலையும் நம்மளுடைய முடிகளை கருமையாகவே வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பூ போதுங்க. நம்மளுடைய முடி எப்பயுமே கருப்பாகவே இருக்குங்க. இப்போ நான் அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் இந்த வைரலான ஹேர் டையை ஹென்னா ஹேர் டையை செய்து காமிக்க போகிறேன். நான் வெறும் அந்த பூவை மட்டும் நான் பிச்சு போட்டுக்கிறேன். இந்த பூ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடியை கருமையாக்குறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஹேரில் ஏதாவது டேமேஜ் இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய முடியை நல்லா ஷைனிங்காக பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பூ நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த கேரளா டாக்டர் அந்த பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி காமிச்சிருந்தாரு. ரொம்பவே செம்மையாக ரிசல்ட் தெரிஞ்சிச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து இதில் முக்கியமான பொருள் சேர்க்கறது ஆலோவேரா. ஆலோவேரா அதாவது கற்றாழை. கற்றாழையும் முடிகளை நல்லா கருமையாக்கும். இந்த கற்றாழையை பயன்படுத்தி இந்த ஹென்னா ஹேர் டையை நம்ம செய்யும் போது நம்மளுடைய முடியை நல்லா பளபளன்னு ஆக்கி கொடுக்கும். முடியை நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக ஆக்கி கொடுக்கும். ஹேர் டை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி அப்படியே சொர சொரன்னு ஒரு மாதிரி ரொம்ப முள்ளாக இருக்கிற மாதிரி நம்ம கையில் குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இந்த ஒரு ஆலோவேரா சேர்க்கறதுனால முடி நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. நல்லா ஷைனிங்காகவும் மாறுங்க. கருப்பாகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் கொஞ்சமாக ஒரு துண்டளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கும், முடியை நல்லா வளர்த்து கொடுக்கும், ஹேர் டேமேஜ் எல்லாம் இல்லாமல் நம்மளுடைய ஹேரை எப்பயுமே பராமரிச்சுட்டு வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த ரெண்டு பொருளையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதோட ஜூஸ் சாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா இந்த சாறை நம்ம எடுத்துக்கலாம். இந்த சாறு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதை ஸ்ப்ரே மாதிரி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சாரை மொத்தமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேணுங்கும் போது எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது ஒரு டோனராக நம்மளுடைய ஹேரில் செயல்பட்டு முடி டேமேஜ் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கும். அதாவது டேமேஜ் இல்லாமல் பார்த்துக்கும். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வச்சு தான் நம்ம ஒரு ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் நான் ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா அதிலேயே பொடிகளை போட்டோம் அப்படின்னா அளவு தெரியாது, தண்ணியாக போயிடும். கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிற மாதிரி ஹென்னா ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்னா பவுடர் 2-3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து இதில் சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி. அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெல்லிக்காய் நம்மளுடைய ஸ்கேல்பெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஹேரை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். மருதாணியை தடவுனா ப்ரௌன் ஆகுதுன்றாங்க இல்லையா, இந்த மாதிரி சில பொருட்களை சேர்த்து நம்ம மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஹேர் நல்லா கருகருன்னு மாறும். கருகருன்னு மாறினது இந்த ஆவாரம் பூ சேர்த்து செய்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு முடி கருப்பாகவே இருக்குங்க. நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்துதாங்க ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம், கத்தாப்பொடி. கத்தாப்பொடி நிறைய எடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கத்தாப்பொடி நிறைய நம்மளுடைய ஹேருக்கு சேர்க்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இவ்வளோதான் இந்த பொருள். இப்போ நம்ம செய்து வச்சிருக்கோம் ஜூஸ், ஆவாரம் பூவோட ஜூஸ். ஆவாரம் பூ. அடுத்து இதில் என்ன சேர்த்துருக்கோம்,
கத்தாழை இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு மட்டும் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள்லாம் இருக்கக்கூடாதுங்க. அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்மூத்தாக நம்மளுடைய ஹேரில் வந்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து முடி வந்து நல்லா கருப்பாக மாறும். அதனால் நல்லா ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ஸ்பூனை வச்சு பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் கிடைக்காது. அதனால் நல்லா ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு சிலிக்கான் ப்ரஷ்ஷோ இல்லை நம்ம டை அடிக்குவோம் இல்லையா அந்த ப்ரஷ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இரும்பு கடாயில் செய்யுங்க. அப்போ தான் அந்த இரும்பும் சேர்ந்து நம்மளுடைய ஹேரில் ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத்தாக இருந்தாலும் சரி முடி கருப்பாகிறதா இருந்தாலும் சரி 100% சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் விட்டுடலாம். இல்லைன்னா நைட்டு பூராவுமே நீங்கள் இந்த ஹேர் டையை வந்து அப்படியே விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு நாள் கழிச்சு அதாவது 8 ஹவர்ஸ் கழிச்சோ இல்லை 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரு நம்மளுக்கு இந்த ஹேர் டை கிடச்சிருக்கு பாருங்கள். ஹென்னா ஹேர் டை. இந்த ஹென்னா ஹேர் டை இப்போ கேரளாவை நல்லாவே வைரல் ஆகிக்கிட்டு இருக்குதுங்க. இந்த வைரலான ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய முடி வந்து கருப்பாகும். கருப்பான முடிகள் ரொம்ப நாளைக்கு அப்படியே கருகருன்னே இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முடியலை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு நல்லா வந்து கையில் ப்ரஷ் வச்சோ இல்லை கையில் இது போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்க. நீங்கள் ஷாம்பு மறுபடியும் போடக்கூடாது. நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜூஸை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மைல்டு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் என்ன ஹேர் ஆயில் இருக்கோ அதை வந்து நல்லா அப்ளை பண்ண 2-3 நாளைக்கு நீங்கள் வந்து ஹேரில் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் விட்டுருங்க. நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுறீங்களா, அப்புறம் 3 நாளைக்கு தலையில் தண்ணி ஊற்றாதீங்க, எண்ணெய் வைக்காதீங்க. 3 நாள் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு மைல்டு ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு நல்லா ஹேரை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல ஜூஸ், அதை வந்து நம்ம ஒரு மைல்டு ஷாம்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வீட்டில் என்ன கெமிக்கல் ஷாம்பு இருக்கோ அதை வந்து எடுத்துட்டு அதோட வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிடுங்க. ரெகுலராங்க இது நீங்கள் வந்து செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய முடி பிரச்சனைகள் எல்லாமே 100% தீந்துடும். முடி கருன்னு மாறிடுங்க. ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். இது லேடிஸாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம், ஜென்ஸாக இருந்தாலுமே செஞ்சுக்கலாங்க. எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஹேர் டேமேஜ்லேருந்து நம்மளுடைய முடிகளை பாதுகாக்கிறதுக்கு கெமிக்கல் ஷாம்பை இந்த மாதிரி மைல்டாக நம்ம மாற்றிட்டு யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் நான் ஹேர் ஆயில் சொன்னேன் இல்லையா, நம்ம சேனலில் நிறைய ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் என்ன ஹேர் ஆயில் இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஷாம்பு வச்சு நல்லா வந்து ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் இதை 1 மாதம் செஞ்சுட்டு பாருங்களேன், உங்களுடைய ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரியும். வருஷத்துக்கு 1 வாட்டி இந்த ஹேர் டையை செய்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வைரலான ஹேர் டையை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.